அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரிக்மாஸ்முடன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கம். உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நேற்று இருந்தே கொஞ்சம் கவனம் பெற ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா விவகாரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியேற லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்தே விவகாரம் கொஞ்சம் லைட்டாக முத்தி இருக்கு. நேற்று செனட் ப்ளஸ் காங்கிரஸ் மார்க்கோ ரூபியோ அவர்களை கேள்விகளை தொலைச்சி எறிஞ்சிட்டாங்க. அப்படியே என்ன அமெரிக்காவை சர்வதேச அரங்கில் போட்டு அவமானப்படுத்தி வச்சிட்டிங்க, ஈரானுக்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கீங்க, இதுதான் உங்களுடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகைனா, வெக்கமாக இல்லை, அவமானமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்களை உட்கார வச்சுட்டு இது மாதிரி கேள்வி ஓப்பனாகவே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதில், அந்த பதிலுக்கு அப்புறம் அரை மணி நேரம் நடந்த எங்கள் நிகழ்வு. அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பங்காளிகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் மறுபடியும் பார்த்தியா அவங்க ஆள் எங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பங்காளி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மறுபடியும் சூழ்நிலை பயங்கர ஹாட்டாக போயிட்டுருக்கு. அங்கே கூடிய சூழ்நிலை என்ன, அது இல்லாமல் இன்றைக்கி உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிடங்கு, அங்கே ரஷ்யானுடைய ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்ல முடியும், அதையே ஆட்டிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஆட்டு. நேற்று கியூ முழுவதும் அடித்ததற்கு இன்று சிம்பிளாக லைட்டாக அப்படி நீங்கள் அத்தனை அடி அடித்ததுக்கு நாங்கள் ஒரு அடியே போதும் அப்படின்னு இந்த தரப்புலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நிறைய பரபரப்பான சம்பவங்கள், அதிரி புதிரி சம்பவங்கள், கிடுக்குப்பிடி கேள்விகள், அனைத்துக்குமான விடைகளாக இந்த பதிவில் இருக்க போகிறது. வாங்க நண்பர்களே, ஸோ நேராக நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் போகிறதுக்கு முன்பு பீகாரில் வைஷாலி என்ற ஒரு பகுதியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க. அதாவது 34 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸு. 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு. என்ன கேஸு? கொலை முயற்சி வழக்கு. மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். 9 பேர் மீது அப்போதைய காவல்துறை கொலை முயற்சி வழக்கு பதிவுப்படுறாங்க. அந்த கேஸ் அந்த கோர்ட்டில் எத்தனை வருஷம்? 33 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 9 பேர்த்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க, வயசாகி இறந்து போயிட்டாங்க. அப்போ 4 பேர் இறந்து போயிட்டா மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 பேரில் ஒருத்தர் 84 வயது முதியவர். அந்த வீடியோ பதிவு பாருங்கள். அவர் இப்படி தான் கோர்ட்டுக்கு வந்தார். கோர்ட்டிலேருந்து திருப்பி இப்படி தான் வந்தார். அவரால் நடக்கவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நடக்க வச்சிருந்தா அப்போ அவரே இறந்து போயிருப்பார் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறாரு. ஆனால் என்ன கேஸு நான் மறுபடியும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொலை முயற்சி வழக்கு. அந்த கொலை முயற்சி வழக்கு அப்படின்னா நம்ம 2 ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணலாம். ஒருத்தனை ஃபுல்லாக கண்டதனமாக ஒரு மாதிரி வெட்டி ஒரு பொழைச்சிக்கிட்டார் அப்படின்னாலும் அது கொலை முயற்சி வழக்கு தான். ஃபுல்லாக அதாவது அவர் கொலை பண்ணுன்ற எய்மில் கத்தி எடுத்து அங்கேயும் கொத்திட்டு அதுக்கப்புறம் அவர் பிழைத்து கொண்டார் என்றால் அதுவும் கொலை முயற்சி வழக்கு தான். இல்லை அப்படின்னாலும் ஹேய் இப்படி அடிக்க போனால் கூட காவல்துறையால் கொலை முயற்சி வழக்குன்னு எழுத முடியும். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்களை பொறுத்து தான் அந்த கேஸ் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான கொலை முயற்சி வழக்கு இதெல்லாம் இன்றைக்கி நம்ம எம்எல்ஏஸ் லிஸ்டெல்லாம் எடுத்திங்கன்னா 90% வழக்கு இது மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கிரிமினல் வழக்கு இது மாதிரிலாம் இருக்குன்றாங்க. ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்காக நம்ம நியாயப்படுத்த முடியாது. தாமதிக்கப்பட்ட நீதினாலும் அது நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதற்காக இந்த ஒரு வழக்கை 33 வருஷம் இழுன்னு இழுத்து அதில் நிறைய பேர் உயிரிழந்து கடைசியில் இந்த 84 வயது முதியவர் போயிட்டு போப்பா வீட்டில் போய் சாகத்தை போய் ஜெயிலில் சாகப்பான்னு கொடுக்குற தீர்ப்பு இருக்கு பாரு. இவ்வளோ வருஷம் தேவையா பாஸ்? இதனால தான் எல்லாரும் தைரியமாக தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணாலுமே நிறைய பேர் ஜாமீனில் வெளியே வந்துட்டு மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மொத்தம் இப்போ கீழ் கோர்ட்டு, மேலே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வாழ்நாள் வீட்டிலே ஜாமீன்லேயே செத்து போயிடுறாங்க. இதை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க பாஸ். இதை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க. 33 வருஷமாக ஒரு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு, ஒரு சாதாரண ஒரு கொலை முயற்சி வழக்கு தீர்ப்பு கிடைக்கிறது 33 வருஷமாக முடியல பாஸ். இன்னொரு விஷயத்த கூட சொல்லிடுறேன். இந்த லஞ்ச வழக்கு கேஸு கூட இருக்குல்ல, அதை கூட கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. ஏன்னா லஞ்ச வழக்கில் மாற்றின ஊழியர்கள் யாராக இருந்தாலுமே பாதி சம்பளம் வாங்கிடுறாங்க. பாதி சம்பளம் வாங்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழு சம்பளம்லாம் நிற்கிறது கிடையாது. இப்போ 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 45,000 to 50,000 ரூபாய் லஞ்ச உழைப்பு வழக்கில் மாட்டினாலும் சம்பளம் வந்துட்டு தான் இருக்குது. அவருக்கு எப்போ தீர்ப்பு கிடைக்குதுன்னா
அவர் நார்மலாகவே ஒரு ஏஜ்டாகி ரிட்டையர்மெண்ட் ஆகிறக்காண்டு அதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பே கிடைக்குதான். அதெல்லாம் ஒரு சீக்கிரம் விரிவுபடுத்துங்க பாஸ். இது ஒரு தனி மனிதனோட ஆதங்கமாக இருக்கிறது. இந்த ஆதங்கத்தை நீங்கள் தான் என்ன கண்ணு முன்னாடி நிற்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட கொட்டாமல் நான் யாருக்கிட்ட கொட்டுறது, அதனால உங்ககிட்ட நான் கொட்டிட்டு போயிட்டேன். இப்போ நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா, கொஷம் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு, இந்த கொஷம் ஐலாண்டில் ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸ் அந்த இடத்துல இருந்துருக்கு. கொஞ்சம் ரேடார் சிஸ்டத்தெல்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க போல், கொஞ்சம் ட்ரோன் மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்குது போல். அங்கேருந்து தான் இந்த கப்பல்கள்லாம் வர்றது போகிறது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்பீட் போட்லாம் வச்சுட்டு. அப்போ அங்கே ஒரு மினி அரசாங்கத்தை நடத்துகிறாங்க பெரிய அளவுக்கு. யார்? ஈரான். ஏன்னா அவங்க அரசாங்கம் அவங்க ரன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுவதும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது அந்த கொஷம் ஐலாண்ட். அந்த இடத்துல ஒரு 6 அட்டாக் பண்ணிட்டாங்க. யார்? அமெரிக்கா. அமெரிக்கா சொன்ன பதில் என்னென்னா, தற்காப்புக்காக நாங்கள் நடத்திய தாக்குதல். ஏன் உங்களுக்கு திடீரென்று அந்த இடத்துல தற்காப்பு தேவைப்படுகிறது? ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியிலிருந்து அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது. அந்த 5 நாட்களுக்கு முன்பும் ஏன் அந்த ஏவுகணை ஏவப்பட்டது என்றால், அதே இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க அமெரிக்கா. அப்போ இவங்க அந்த தாக்கல் நடத்தினது அந்த இடத்துல இருக்கக்கூடிய லூப்போலை கண்டுபிடிப்பதற்காகவா, இல்லை அந்த இடத்துல நிர்மூலமாக்குவதற்கா அப்படின்னா நம்ம வருகின்ற பதிலில் பார்த்துடலாம். ஏன்னா இந்த தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் அமெரிக்கா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே யார் அடிப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே? அவங்க பங்காளி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பங்காளி இதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிரு, வேறு வழி தெரியல எனக்கு, இதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் அடிக்கிறேன், வேறு வழி தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு அங்கே அடைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நேராக பாருங்கள், 35 கப்பல் இருக்குது. யார்? ஈரான் கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் குவைத்தை அடித்து தான் உங்கள் எதிர்ப்பை காட்டணும்லாம் கிடையாது, இல்லை நீங்கள் பக்ரைன் அடித்து தான் உங்கள் எதிர்ப்பை காட்டணும்லாம் கிடையாது. இங்கே வந்து 35 போர்க்கப்பல்கள் இருக்குது. எங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் இந்த பக்கம் 35 போர்க்கப்பல் இருக்குது. நீங்கள் அதை ஏதாவது ஒன்று அடிச்சிங்கன்னா பரவாயில்லையே, அதை ஒன்றுமே நீங்கள் தொடாமல் விட்டுட்டு மறுபடியும் சும்மா அங்கே குவைத்தையும் பக்ரைனையும் நீங்கள் திருப்பி அடிக்கிறதுல எனக்கு பாவம், அவங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு அவங்கள பார்த்தாவே. சும்மா அப்படி அமெரிக்கா முறைச்சி பார்த்தா கூட 2 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பங்காளி இந்த வாங்கிக்கோ 2 அப்படின்னு அனுப்புறதுல எனக்கு எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. பாவம் அவங்களும் எத்தனை நாள் தான் அந்த கண்டனம் தெரிவிப்பாங்க? கண்டனம் தெரிவித்து கை வலிக்குதுன்றாங்க. இப்போல்லாம் கடும் கண்டனன்றத இப்படி சொல்கிற கண்டனமே எத்தனை நாள் தான் அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கள்? 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பக்ரைன், குவைத்து. இவங்க வீடியோ பதிவுலாம் பாருங்கள், அது எல்லாமே நாங்கள் இடைமறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைமறிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. ஈரான் என்ன கிளைம் பண்ணுறாங்க? அங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய நேவல் பேஸ் ஒன்று இருக்குது, அமெரிக்காவுடைய நேவல் பேஸ் அடித்தோம், வீரர்கள் காலி, முடிஞ்சது உங்கள் கதை அப்படின்றாங்க. அவங்க ஃபேக்ட் செக் மூலிமா ஒன்றும் முடியலப்பா, பார்ப்பா வீடியோ பதிவு நீ அனுப்புனதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இது சம்பவம், பதிலுக்கு பதில் பங்காளிங்களை அடிச்சுக்கிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பங்காளிங்களாச்சு அமெரிக்காவாச்சு அப்படின்னு நம்ம ஒதுங்கி பார்த்தோம். அப்படின்னா இப்போ இங்கே சென்காம் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஒரு கப்பல் ஒன்று, போஸ்ட்வானா ஃப்ளாக்டு கப்பல் ஒன்று அங்கே கொஷம் ஐலாண்டுக்கு நோக்கி, கார்க் ஐலாண்டு, கொஷம் ஐலாண்டில் கார்க் ஐலாண்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்க் ஐலாண்டு ஒரு கப்பல் ஒன்று லோட் பண்ணதை பார்த்துருக்காங்க. லோட் பண்ணுறதுல இன்னொரு கப்பல் அதை நோக்கி போயிருக்கு. அதை ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க சென்காம். 24 மணி நேரத்தில் 3 தடவை நாங்கள் வார்னிங் கொடுத்தோம், எங்கள் வார்னிங் எல்லாம் மீறி மறுபடியும் அந்த கார்க் ஐலாண்டு நோக்கி சென்று கொண்டதுனால அடிச்சிட்டாங்க, அந்த கப்பல் அடிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கப்பல் லோடு ஏற்றினாங்க, இன்னொரு கப்பல் லோடு ஏற்ற போகுது, போட்ஸ்வானானுடைய ஃப்ளாக்டு கப்பல். அதை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே லோடு ஏற்றின கப்பல் கிளம்புனா அதையும் அடிப்புன்றாங்க. அப்போ இந்த 2 விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எங்களுடைய தடைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறது, அதையுமே நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அடிக்க தான் செய்வோம்னா. இந்த 2 இன்சிடெண்ட் தான் அமெரிக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் ஓஹோ ரைட்டு அப்படின்றாங்க. அப்போ அமெரிக்காவுடைய பதில்களை திருப்பி நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும். மேபி அமெரிக்காவும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அவங்க ஹார்முஸ் நீரிணையே திறந்தா கூட ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நாங்கள் விலக்க மாட்டோம், அவங்க கிட்ட அணு ஆயுதம் தயாரிப்பதை கைவிட்டால் மட்டும்தான் நாங்கள் பொருளாதார தடையை நீக்குவோம், அவங்க வந்து திறக்கிறதும் திறக்காம போகிறதும் அது அவங்க பாடு, ஏன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் இங்கே தடுக்க தான் செய்வோம், அவங்க வேணும்னா அவங்க பார்த்துக்கிட்டோன்றாங்க. அப்போ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, அது இன்னைக்காக இருந்தாலும் சரி நாளைக்காக இருந்தாலும் சரி
பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோமா, நடத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் வழியில் நாங்கள் பின்வாங்கோம்னா பின்வாங்க மாட்டோம். ஈரான் தனது பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டாங்கன்னா கடந்த 47 வருடங்கள் இல்லாத அளவுக்கான பிறவி பலன்களை அடைவார்கள். இந்த பிறவி பலன்களை அடைந்து ஈரான் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஒரு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்குன்றாங்க. அப்போ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று அமெரிக்காவோட செனட் ப்ளஸ் காங்கிரஸ் மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட கேள்வி மேலே கேள்வி போட்டு தொடச்செறிஞ்சாங்க. அமெரிக்காவோட நிலைப்பாடுகளை முழுமையாக விளக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வித்திட்டாரு. ஏன்னா நான் நேற்று இரவு பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சர்வதேச அரங்கில் அசிங்கப்பட்டு கிடக்கிறோன்றதுல அமெரிக்காவோட செனட்டும் காங்கிரஸும் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுனால எனக்கு உடனடியாக பதில் சொல்லுங்க, என்ன இவ்வளோ மோசமான நிலைப்பாடு எடுத்து வச்சுட்டு இன்னும் ஏன் ஈரானுக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி தான் இங்கே கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இது இஸ்ரேல் விதித்த வலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா? ஏன்னா நெதன்யாகு அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பல வருட கனவு அது ட்ரம்ப் மூலயமா நிறைவேறதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்னு சொல்கிறதில்ல ஏதோ லிங்க்டு இருக்கா, யார் யார் எங்கே போய் மாட்டினீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இது மாதிரி தடை விதிக்கிறதுனால உலக பொருளாதாரத்தையும் தாண்டி ஈரானுடைய பொருளாதாரம் பல மடங்கு பாதித்து விட்டது, இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்பயும் நாங்கள் சொல்கிறேன், அவங்க மீது இருக்கக்கூடிய தடைகளை நாங்கள் நீக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரக்கடு கண்ட்ரி அது. ஒரு ரக்கடு கண்ட்ரி கிட்ட அணு ஆயுதம் மாட்டினா என்ன ஆகும்? இப்பயே பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால் அமெரிக்காவோட நிலைப்பாடில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் கெஞ்சலை, அவங்ககிட்ட போய் கேட்கல. ஆனால் அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்கன்றாரு. பட் எனக்கு அமெரிக்காவோட செனட் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வரைக்கும் கூடிய விரைவில் அது ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகலைனாலுமே நிறைய நட்பு நாடுகள் உதவி செய்கிறான்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. சரி பார்க்கலாம். நம்ம ஹெஸ்போலோட நிலைப்பாடு சேம் தான். அவங்க அமெரிக்கர்களின் எதிரி, இஸ்ரேலினுடைய எதிரி. அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கலை. லெபனான் விவகாரத்தில் ஹெஸ்புல்லா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் சரி, ஆனால் ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பகுதிகளை எங்களால் ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அர்மீனியா விவகாரத்தில் நம்ம எடுத்த நிலைப்பாடு கரெக்டு. அங்கே ரஷ்யா டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னாவே நம்ம எடுக்கிற நிலைப்பாடு கரெக்டாக தான் இருக்கும். இனி இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கட்டுறக்கூடிய ஆயில அந்த கேப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சலுகைகள் முடிஞ்சது, அதை நாங்கள் அவ்வளோதான் டைட் பண்ண போகிறோம். அதையும் மீறி இந்தியா வாங்கினாங்கன்னா பொருளாதார தடை விதிக்க போகிறோன்னா அவ்வளோ இந்தியா கிட்ட வந்துட்டாங்க. இப்போ சுற்றி ஒழிச்சு எங்கே சேர்ந்துருக்கிறாங்க? இந்தியா கிட்ட சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறதெல்லாம் டாலரில் வாங்குறதில்ல. இப்போ வெனிசுலா கிட்ட வாங்க சொல்கிறாங்க. அது இந்தியா என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்க தான் போகிறோன்றதை சொல்லிட்டாங்க. பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. இனி ரஷ்யா போன்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னா உக்ரைன் நடத்துகிற பூத்தாக்குதலுக்கு ரஷ்யா மறுபடியும் தீவிரவாத தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பூத்தாக்குதலுக்கு பதில் பூத்தாக்குதலை தவிர தீவிர தாக்குதல் அல்ல. அப்படி ஒரு தீவிர தாக்குதல் நடத்துகின்ற, தீவிரவாத தாக்கல் நடத்துகின்ற ஒரு நாடுக்கு நீங்கள் உதவி புரியலாமா? அவங்களோட எண்ணெய் வளம் வாங்கலாமான்றாங்க. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நீ நாங்கள் ரெஸ்ட்ரிக்டட் கொடுக்க போகிறோன்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போய் சீனா கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்தாங்க. பார்க்கலாம். நம்ம அதையும் தாண்டி இன்று பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அமெரிக்காவுக்கும் இங்கே இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றதையும் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். அங்கே முஸ்தபா காமினி அவர்கள் உயிரோடு இருக்கிறார். அவரோட மேற்பார்வையில் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். என்ன அவரோட லொக்கேஷன் தான் கொஞ்சம் கிடைக்கல, அதுதான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறோம். கிடைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இப்போ அலி காமேனி அவர்களோட இறுதி ஊர்வலம் இன்னுமே நடத்தாமல் இருக்காங்க. அதனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 3 நாளைக்கு நடத்த போகிறாங்க. 2 கோடி பேர் பங்கேற்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. டெஹ்ரான் அப்படின்ற ஒரு பகுதியில் இறுதி ஊர்வலம் செலுத்துகிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கான் போன்ற நாடுகளிலிருந்து பல லட்சம் பேர் வருவாங்கன்ற அடிப்படையில் அடுத்த ஊர்வலத்தை முன்னெடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஈரான் அந்த ஊர்வலம் எடுத்ததுக்கப்புறம் தான். இத்தனை நாள் ஈரான் ஏன் அமைதி ஊர்வலம் எடுத்து அவருக்குன்னு ஒரு நினைவு சின்னத்தையோ அவருக்குன்னு ஒரு இடத்தையோ புதைக்காமல் இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த இடத்த தாக்கல் நடத்தி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதற்காக தான் இப்போ மறுபடியும் இப்போ பண்ணிட்டாங்க. இனி இந்த வாய்ப்பு பயன்படுத்துகிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அயதுல்லா அலி காமேனி அவர்கள நினைவு சின்னம் கூட இருக்கக்கூடாதுன்றதுல இஸ்ரேல் அமெரிக்காவும் தெளிவாக இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை அவருடைய இறுதி ஊர்வலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது மறுபடியும் தாக்கல் நடந்ததுன்னா, இவங்க தாக்கல் நடத்தப்படுகிற பகுதி அவர் எங்கே புதைக்கிறாங்களோ அந்த இடத்த ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதற்காக தான் ஈரான் இத்தனை நாள் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க.
இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டாங்க, அமைதியாக போயிடுன்ற எண்ணத்தில் போயிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் அமெரிக்காவில் குறிப்பாக கலிஃபோர்னியாவில் என்னாச்சுன்னா ஒரு பேங்க் ஒன்று, சேஸ் பேங்க்ன்ட்டு திடீர்னு ஒரு மர்ம நபர் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு ஆஸ்ட்ரேஜஸாக பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரை மட்டும் வெளியே விட்டுட்டு மீதி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடத்திட்டு இருக்காங்க. துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அமெரிக்காவை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. அப்புறம் மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் இணைக்கின்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய எல்லை பகுதியில். அந்த டனல் நேராக போய் மெக்சிகோவுக்குள்ளேயே போய் ஏறுதான். ஈஸியாக அந்த பக்கம் டனல் வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கான். அமெரிக்கா ஒரே ஷாக்காக இருக்கான். நாங்கள் கஷ்டப்பட்டு பல வேலைகள்லாம் போட்டோன்னா நீங்கள் சாதாரணமாக இப்படி டனலில் கடத்திட்டு போயிருக்கீங்க, டனலில் டோல்கேட்டு மாதிரி வாப்பா இந்த பக்கம் காசை கொடுணும், அந்த பக்கம் வாங்கிட்டு இந்த பக்கம் போப்பா அப்படின்னு போயிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்களாம். இதை வந்து கண்டுபிடித்திருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். அப்படியே நம்ம நம்ம ரஷ்யா கிட்ட போகணும் அப்படின்னா, ரஷ்யா வந்து செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் டெர்மினல் ஒன்று, ஆயில் டெர்மினல் ஒன்று அடிச்சிட்டாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இது ரஷ்யாவுடைய மிக முக்கிய ஆதாரம் கூட. இந்த ஆதாரத்தின் மீது கை வச்சிட்டாங்க. ஏகப்பட்ட சேதாரம் அவங்களுக்கு. இந்த சேதாரத்தினால வரப்போது அவங்களுக்கு என்ன கோபம் வரப்போதோ தெரியலன்ற மாதிரி. இந்த கோபத்துக்கான முக்கிய காரணம் என்னென்னா, சிம்பிளாக சொல்லிட்டாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து, இங்கே பாருப்பா நீங்கள் எங்கள் மீது நான் 100 அடி அடிங்க, பிரச்சனை இல்லை, நான் ஒரே ஒரு அடி தான் உங்களுக்கு ஆட்டங்கான வச்சுருவேன், நீ 100 கூட அடி, 150 கூட அடி, பிரச்சனை இல்லை, சரியா? அப்படி நான் பதிலுக்கு 1 அடிக்கிறேன் பாருங்கள், அந்த ஒன்று நீங்கள் இவ்வளோவுக்கு இழப்பு ஈடு கட்டிடுன்ற மாதிரி தான் அவங்க உக்ரைனோட பதிலாக இருக்குது. ஏன்னா இந்த பாருங்கள், இது இந்த வரைபடத்தை பாருங்கள், இது வந்து உக்ரைனுடைய தலைநகரில் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல். எஸ்மாஸ் பிளான்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று, அப்புறம் ட்ரைனிங் சென்டர் ஒன்று, அப்புறம் கேஸ் ஸ்டேஷன் ஒன்று, அப்புறம் மருத்துவமனை மீது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மீது, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சென்டர் மீது ஒன்று அடிச்சிருக்காங்க, அப்புறம் ட்ரைனிங் வேர் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையுமே நேற்று குறி வச்சு அடிச்சிருக்காங்க. பெரிய இழப்பு தான், உக்ரைனுக்கு பெரிய இழப்பு தான். அதெல்லாம் ஒரு சில வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், குரூஸ் மிசைல்ஸ் மூலிமா நேரடியாக எந்த ஒரு இடைமறித்து தாக்கல் நடத்த முடியல, நேரடியாக அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்க்க முடிகிறது. அதில் சீனானுடைய நிறுவனம் கூட ஒன்று அடிச்சிட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ அடிக்கிறாங்களே, முன்பை விட ரஷ்யா வந்து மிக கடுமையாக அடிக்கிறாங்களே அப்படின்னா, நிலப்பகுதிகளை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது. ISW என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இதில் உங்களை நான் 2 கலர் காட்ட விரும்புகிறேன். டார்க் நீல கலர் இருக்கு இல்லையா, அது வந்து 2025. இது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது 2026. 2025 உக்ரைனுடைய நிலப்பகுதியை கைப்பற்றினது 461.95 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிசம்பரில் பார்த்தா கொஞ்சம் சேர்ந்து வருதா, அதே மாதிரி ஜனவரியில் 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணி போடுறாங்க, 2025 vs 2026. அது ஜனவரி அப்படின்னோடனே எப்பா இன்னும் 2026 ஜனவரியே வரலையா, நீங்கள் எப்படிப்பா டிசம்பரே வரலையானா அதுக்கு முன்னாடி இருக்கிற டிசம்பரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் பாருங்கள் நிறைய பகுதியை பிடிச்ச பகுதி இழந்திருக்காங்க. அப்போ இவங்க பிப்ரவரிக்கு மேலே ரஷ்யாவால் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பிடிச்சி வச்ச பகுதியை வந்து நிலைநிறுத்த முடியல, நிறைய இழந்துட்டு வராங்கன்றத சொல்கிறாங்க. அதிகமான பகுதியை இழந்துட்டு வராங்க. அதற்கு முன்பு 2025 அதுக்கு முன்னாடி 24, 25 பார்த்தோம் அப்படின்னா கணிசமான முன்னேற்றங்கள் இருந்தது. பட் 25 எண்டில் இருந்து அவங்க இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வரைபடங்களும் அதான் காட்டுறாங்க. ஸோ இனி ரஷ்யா வந்து என்னதான் கோபப்பட்டு அடித்தாலுமே வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸில் ஒன்றும் இல்லை, எங்கள் ஆளுங்க வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க ஐரோப்பாவுக்கு. கவலைப்படாதீங்க ஐரோப்பா, இந்த அடியெல்லாம் சும்மா நான் தொடச்சிட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க பிடிச்ச பகுதியை நாங்கள் பிடிச்சிட்ருக்குறோம், அதனால் பேச்சுவார்த்தை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனாலும் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோன்னு உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்ம ட்ரம்ப் அவர்களை வந்து ஒரு மினி விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி இருந்தது. நேற்று CNN பத்திரிக்கை வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. கேள்வி ஒன்று கேட்டவுடனே யூ எனிமி கெட் அவுட், அவர்கிட்ட மைக்கை வாங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவரு தான் நான் பேச மாட்டேன்னு அந்த பக்கம் நின்றுக்கிட்டார். மறுபடியும் வந்தவுடனே CNN போன்ற ஒரு ஒஸ்ட்டு மீடியாலாம் நான் வேறு எங்கேயும் பார்க்கல, எதிரிங்கிட்டலாம் ஏன் நீ மைக்கு கொடுக்குற, வெளியேறுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை மோதல்களே அந்த இடத்துல இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மறைந்த விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சண்டை. CNN பார்த்தா போதும் வெறிச்செறிகிறாரு. எப்போ பார்த்தாலும் டெய்லி ஒரு ட்விட்டர் போகிறாரு. CNN போகிற நியூஸ்லாம் ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரிகளே என்ன இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. நேற்று பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து நட்புறவின் அடிப்படையில் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல நாங்கள் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறதுல விரும்புகிறோன்றாங்க. அதற்கு இந்தியாவுடைய மிஸ்ரி அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு எஸ், தீவிரவாதத்தை கைவிட்டுட்டு வந்தாங்கன்னா நட்புறவு ஏற்றுக்கிறது நாங்களும் தயாராக தான் இருக்குன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. டெக்சாஸில் இந்தியாவுடைய கொடிகள் வந்து கிழிக்கப்படுகிறது. இந்தியா வந்து அகதிகளாக உள்ள வரது எங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. ஸோ இந்தியர்களுக்கு எதிரான நிலைப்பாடை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் எடுக்கிறாங்களா? இது ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஆன்டிசெமிஸ்டம் மாதிரி. இப்போ இஸ்ரேல் மக்களை எப்படி தேடி தேடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது மாதிரி இனி இந்தியர்களுக்கும் பிரச்சனை வருமான்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்க முடிகிறது. ஐநா பொது சபையினுடைய தலைவர் பதவிக்கான தேர்தலில் வங்கதேசத்தை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சைப்ரஸ் நாட்டு வேட்பாளர் வந்து ஆண்ட்ரியோஸ் அவங்க வந்து 91 வாக்குகளும், இந்த பங்களாதேஷை சேர்ந்த நபர் 99 வாக்குகளையும் பெற்று வெற்றிருக்கிறார். ஸோ இனி புதிய தலைவர் பொறுப்பில் பங்களாதேஷை சேர்ந்த வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஐநானுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கூடுதல் தகவல். இந்தியர்களுக்கான ஜெர்மனி விசா சலுகை. இனி வந்து ஜெர்மனி நாட்டு விமான நிலையங்கள் வழியாக நம்ம வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னா அங்கே ஏர்போர்ட் டிரான்சிட் விசா இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு ஜெர்மனி வந்து சலுகை காட்டியிருக்கிறது கூடுதல் தகவல். ஏற்கனவே பிரான்ஸ் இந்த இடத்துல ஒரு சலுகை காட்டியிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.